தமிழ் சினிமாவோட அண்டர் ரேட்டட் காமெடி ஆக்டர். அவரோட கேஷுவலான காமெடிஸ்க்கு இங்கே மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா. இவரோட சினிமா வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மிர்ச்சி சிவாவோட முதல் படம் சென்னை 28 தான் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் சென்னை 28 நடிக்கிறதுக்கு முன்னாடியே 2001 ஷாம் நடித்த 12B, உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த ஆளவன் தான், 2003 வெளிவந்த விசில், இந்த படங்கள்லாம் சிவா சைட் கேரக்டரில் பண்ணியிருக்கிறாரு. அதே 2001 தொடங்கப்பட்ட ரேடியோ மிர்ச்சில் ஆர்ஜேவா என்ட்ரி கொடுத்து தன்னோட சினிமா கேரியருக்கான ஒரு அடித்தளத்தை போடுறாரு. அப்போதான் ஹீரோவா சில படங்களில் தோன்ற ஆரம்பிக்கிறாரு. அவர் ஹீரோவா நடித்த முதல் படம் வெங்கட் பிரபுவோட இணைஞ்சு நடித்த சென்னை 28 தான். இதில் அவர் மட்டுமே மெயின் ஹீரோவா இல்லாமல் ஜெய் உட்பட நிறைய புதுமுக நடிகர்களை அறிமுகப்படுத்தினார். வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்த இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இதோட தொடர்ச்சியாக ஹாலிவுட் படத்தில் ரிலீஸ் ஆன ஹேங் ஓவர் ஸ்டைலில் வெளிவந்த சரோஜா திரைப்படமும் மாசான ஹிட்டு. இதோட தொடர்ச்சியாக வெங்கட் பிரபு கூட மறுபடியும் இணைஞ்சு சென்னை 28க்கான பாகம் 2 ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்படி வெங்கட் பிரபு கூட தான் முதல் படத்தில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறமா அவரோட சேர்ந்த எல்லா படத்துலையுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு நம்ம மிர்ச்சி சிவா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மக்களோட ஃபேவரட்டான ஹீரோவா இவரை மாற்றினதுக்கான ஒரு படம்னா அது வணக்கம் சென்னை தான். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர் நம்மளோட சின்ன வயசோட ஃபேவரட் பாடல். ஒசக்கான்ற பாட்டெலாம் இப்போ கேட்டால் கூட எவர் கிரீனாக இருக்கும். மிர்ச்சி சிவாவுக்கு மட்டும் இல்லாமல் அனிருத்துக்குமே அவரோட கெரியரை பில்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது வணக்கம் சென்னை திரைப்படம் தான். 2013 உதயநிதி இந்த படத்தை தயாரிக்க, அவரோட மனைவி இந்த படத்தை இயக்க, அனிருத் இசையில் பிரியா ஆனந்தோட நடித்து வெளிவந்த இந்த படம் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக மாறிடுச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தோட பாடலும் சந்தானத்தோட காமெடியும் தான் மிகப்பெரிய ஹைலைட். அதில் மிர்ச்சி சிவாவோட கேஷுவல் காமெடி இன்னும் படத்துக்கான அழகை மெருகூட்டி காமிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட மிர்ச்சி சிவா அப்படின்னாலே அவருக்குன்னு ஒரு படம் அடையாளமாகவே இருக்குது. அதுதான் தமிழ் படம். பல ஹாலிவுட் படத்தோட நம்ம படத்தோட பல காட்சிகளை கிண்டல் அடிக்கிற மாதிரி இந்த படம் முழுக்க அமைச்சிருப்பாங்க. இந்த படம் வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. இதனுடைய பார்ட் 2வும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பார்ட் 2ன்னு சொன்னதும் ஒரே ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அதோட பார்ட் 2 அப்படிங்கிற சீரியஸை தொடங்கிடுவாங்க. ஆனால் வெற்றி அடைஞ்ச எல்லா படத்தினுடைய பார்ட் 2வும் வெற்றி படமாக அமைஞ்சதில்லை. நிறைய பார்ட் 2 படங்கள் சொதப்புன்னு சொதப்ப தான் செஞ்சுருக்கு. அந்த வரிசையில் இல்லாமல் மிர்ச்சி சிவாவோட பார்ட் 2 படங்கள் எல்லாமே பார்ட் 1 மாதிரியே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு. முன்னணி ஹீரோக்களோட பார்ட் 2வே தூக்கும்போது இவர் நடிப்பில் வெளிவந்த 3 பார்ட் 2 படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சென்னை 28 பார்ட் 2, தமிழ் படம் பார்ட் 2, கலகலப்பு 2 3மே அபாரமான வெற்றி. தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோக்களோட பெயர் பட்டியலில் இவரோட பேர் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் எப்போ பார்த்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்குற எவர் கிரீனான வெற்றி படங்களை எடுத்துக்கிட்டா அதில் கண்டிப்பாக இவரோட படங்கிறது இருக்கும். ஹேட்டர்ஸ் அப்படின்னு இல்லாத ஹீரோக்களில் இவரும் ஒருத்தர். இப்படி தமிழ் சினிமாவில் ஏராளமான வெற்றி படங்களை கொடுத்த மிர்ச்சி சிவாவுக்கு சமீப காலமாக எந்த ஒரு படமும் கிளிக் ஆகலை. எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லாரையுமே நல்லா சிரிக்க வச்ச, நல்லா என்டர்டெயின் பண்ண சிவாவோட அடுத்த படமான சுமோ இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் சிவா அவர்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை பலருக்கும் இழந்திருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.